ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நாம் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இப்படி தனித்தனியாக அரைப்போம். இன்றைக்கி நாம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த சட்னியை செய்ய போகிறோம். இதுக்கு நாம் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே அளவுக்கு தக்காளி ஒரு 4, ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட நாம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு. இது கூட நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் ரெண்டையுமே சேர்க்க போகிறோம். இது நம்மளோட காரத்துக்கு ஏற்றாற் போல் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இது கூட நாம் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சிகப்பு மிளகாய், காரம் அதிகமாக தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. பச்சை மிளகாய் ஒரு 5-6 எடுத்துருக்கேன். இது பெரிய வெங்காயம் ஒரு 4 சைஸ்க்கும் 4 தக்காளி சைஸ்க்குமான காரம். இது நீங்கள் தக்காளி வெங்காயம் கம்மியாக எடுத்து அதுக்கு ஏற்றா போல் காரத்தை குறைச்சிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற சட்னி இட்லி, தோசை, குழி பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இது கூட நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளி வெங்காயம் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டாம், ரொம்ப மைய அரைச்சாலும் நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வதங்கி இருக்குது. இது கூட நாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம தேங்காயும் புளியும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். எதுக்காகனா புளி ரொம்ப ஹார்டாக இருக்கும், மிக்சியில் அரைபடாது. அதுக்காக அந்த புளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். நம்ம நார்மலாக செய்கிற கார சட்னி பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயமாக ரொம்ப நல்லா வதங்கி இருப்போம். இதுக்கு அந்தளவுக்கு வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்த்தாலே தெரியுது பாருங்கள், தக்காளி வெங்காயம் அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், புளி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. புளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நாம் அடுப்பு அணைச்சிடலாம். இந்த கலவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. சூடான இட்லி, தோசை, தயிர் சாதம், ஆப்பம், ஊத்தாப்பம், குழி பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கெட்டியாக அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக அரைக்கிற சட்னி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு குறிப்பு தான் இதில், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஃப்ளேவருக்காக மட்டும்தான் கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ நாம் இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது சிகப்பு மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.